Hi friends, welcome to Sriranga's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, சீரகம், கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் நல்லா வாசம் வர வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது வரை இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தேங்காவை அடுப்பை சிம்மாக வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் எண்ணெய் விடாமல் கூட வறுத்துக்கலாம். எண்ணெய் விட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆறினோட மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் சிக்கனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுக்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும் நமக்கு. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.